ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா, இந்த இனிப்பு போண்டா செம ஈஸி. அவ்வளோ டேஸ்டியாவும் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு போண்டா பிடிக்கும்னா, இந்த ரெசிபி மிஸ் பண்ணிறாதீங்க. செம சாஃப்ட்டா சூப்பரா வரும். யார் வேணா செஞ்சிடலாம். ரொம்ப சுலபம். குறைவான பொருட்கள வச்சு சூப்பரா இந்த இனிப்பு போண்டா ரெடி பண்ணிடலாம். வாங்க குயிக்கா ரெசிபி பார்த்துரலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு ஃபுல்லாக பொடிச்ச வெல்லம், 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. இது பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் என்னென்னா இந்த 1/2 கப்பு தண்ணின்றது எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே போயிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வெல்லைப்பாகு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாகு பதம்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டு, நம்ம வெல்லைப்பாகு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே. இந்த போண்டா யார் வேணால் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சுலபம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக ஏலக்காய் தூள், பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம போண்டாவுக்கு மாவு கலவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் சின்னதாக ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் வந்து மாவு எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடான எண்ணெயாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சூடான எண்ணெயாக இருக்கணும். ரொம்ப சூடான எண்ணெயாக இருக்கக்கூடாது. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்லோவாக பொரிச்சிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா போட்டதுமே ப்ரௌனாக ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் வெந்து இருக்காது. இந்த போண்டா ரொம்ப ஈஸியாக செஞ்சால் நீங்கள் போட்டதுமே அப்படியே மேலே எலும்பி சூப்பராக வந்துடும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்ததுமே எடுத்துருங்க. அவ்வளோதான், நான் இப்போ எடுத்துட்றேன் எண்ணெயை வடிச்சிட்டு. இந்த இப்போ நான் சொன்ன அளவுகளில் வந்து ஒரு 15 போண்டா பக்கமாக கிடைக்கும். நான் செஞ்சுருக்க இந்த சைஸ்க்கு 15 போண்டா வரும். அதுவே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1/2 கப்பு தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நீங்கள் வெள்ளைப்பாகு செஞ்சு இந்த போண்டா செய்யும் போது அது வந்து உங்களுக்கு அப்பம் மாதிரி வரும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்ததுனால இந்த மாதிரி வட்டமாக போண்டா மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் அப்பம் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். ரெசிபி செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக. ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.